அடலசன்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு. நீங்க பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு 13 வயசு பையன் அவனோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ண எவ்வளவோ வாட்டி குத்தி கொண்டு இருக்கான். உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நான் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணலன்னு பெருமையா. அந்த பொண்ணு அங்க செத்துருச்சு. அந்த பொண்ணுக்கும் 13 வயசு தான் ஆகுது. 13 வயசுல அந்த பொண்ணோட வாழ்க்கையே நீ முடிச்சுட்ட. பெரிய டீச்சர் போடி வேலையை பார்த்துக்கிட்டு. மக்களே, இந்த மணிச்சோ தங்கச்சி அடலசன்ஸ் சீரிஸை பத்தி பயங்கரமா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க ஒரு பொண்ணே செத்து போயிருக்கா. அவ செத்து போய் இந்த பையன் எப்படி பேசுறான்னு பாருங்க அப்படின்னு அந்த சீனி எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பயங்கரமா இந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு அந்த வீடியோல பேசியிருப்பாங்க. உண்மையிலேயே இவங்க சொன்ன மாதிரி அந்த அடலசன்ஸ் சீரீஸ்ல நடந்ததான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது முழுக்க முழுக்க வேறொரு விஷயம். அதாவது உண்மையாவே நடந்த விஷயம் வேற. ஆனா இந்த சீரீஸ்ல, நெட்ஃபிளிக்ஸ் எடுத்த இந்த சீரீஸ்ல இவங்க வேணும்னே அஜெண்டாவுக்காக இந்த மக்கள் மனசுல ஒரு ப்ராபகேண்டாவை இவங்க மனசுல வச்சுக்கிட்டு அதை வேறு விதமா திணிச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்றத தெளிவா இந்த வீடியோல நாம பார்க்கலாம். இது மாதிரியான விஷயங்களை எதுவுமே தெரியாம எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த ஆண்ட்ரூ டேட்டால தான் இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நாசமா போறாங்க. இது மாதிரியான ஆட்கள் தான் கேமராவையும் மைக்கையும் வச்சு அவங்க இஷ்டத்துக்கு உருண்டுட்டு இருக்காங்கன்னு மணிச்சோ தங்கச்சி அந்த வீடியோ ஃபுல்லா ஒரு விஷயமும் தெரியாம உருண்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா இதை பத்திலாம் எதுவுமே தெரியல. இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க உலக அரசியல் அதிகமா தெரியணும். குறிப்பா இந்த உலக போர் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயம்லாம் இந்த பாப்பாக்கு துளியும் தெரியாதுன்றது கிளியராகவே அந்த வீடியோவில் தெரிஞ்சுது. அதனால தான் அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நான் சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நாம தெளிவா இந்த அடலசன்ஸ் சீரிஸ் பின்னாடி இருக்க அரசியலை நாம பார்ப்போம். மல்டிகல்ச்சரலிசம் பத்தி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மல்டிகல்ச்சரலிசம் மூலமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஐரோப்பா முழுக்க 60 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே என்ன பண்றாங்கன்னா, இல்லீகல் இமிகிரண்ட்ஸை இவங்க உள்ள கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. அதுலயும் எந்த இனம் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆணினம். இந்த ஆணினத்தோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15ல இருந்து 40க்கு உட்பட்ட ஆண்களை தான் இந்த ஐரோப்பா முழுக்க என்ன பண்றாங்கன்னா பரப்பி விடுறாங்க. இவனுங்க உள்ள நுழைஞ்சதும் என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே சாதாரணமா இருந்த குற்றம் இங்க இவங்க உள்ள வந்ததும் எப்படி பூதாகரமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல கற்பழிப்பு, அதிக அளவுல போதை கலாச்சாரம், அதிக அளவுல கொள்ளை, அதிக அளவுல கடத்தல்கள்னு எல்லாமே இவனுங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தலை விரிச்சாடுது. இதை இவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேங் மூலமா. அந்த கேங் என்ன சொல்லுவாங்கன்னா க்ரூமிங் கேங். இங்கே நம்ம இந்தியாவில் அதை லவ் ஜிஹாத்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஐரோப்பாவில் இவங்க அதை க்ரூமிங் கேங்னு பேரை வச்சு தெளிவா இந்த வேலையை ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றமா பண்ணிட்டு வரானுங்க. இதை எதிர்த்து யாரா கேள்வி கேட்டா, அந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்டா அவங்க மேல வழக்க போட்டு அவங்கள ஜெயிலில் அடைக்கிறாங்க.